இன்னைக்கு போஷ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்ட பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன போஷ் ஆக்ட் அப்படின்னா, பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2013 இந்த சட்டத்தை போட்டிருக்காங்க. அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, பணி இடங்கள்ல வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் துன்புறுத்தலை தடுக்கக்கூடிய சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சட்டத்தை 2013 இந்திய அரசாங்கம் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த சட்டம் எப்படி உருவாச்சு, எதுக்காக உருவாச்சு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதாவது 1997 விஷாகா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷாகா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு 1997 பாலியல் பலாத்காரம் நடக்குது. அவங்க வேலை செய்யக்கூடிய நிறுவனத்துல இருக்கக்கூடிய ஒரு 4 நபர்களால இந்த துன்புறுத்தல் நடக்குது. இந்த துன்புறுத்தல்னால ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த 4 நபர்களுக்கும் 2020 வருஷத்துல தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. இந்த விஷாகா கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவு மூலமா தான் இந்த ஆக்டே உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன உத்தரவுகளை இந்த விஷாகா கேஸ்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் 10 பெண்களுக்கு மேல அவங்களோட கம்பெனில பணியமர்த்துறாங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்துல கண்டிப்பா ஒரு புகார் பெட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புகார் பெட்டிக்குள்ள அந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னா, அவங்க அதுல லெட்டரா எழுதி போஸ்ட் போடணும். அப்படி போட்டாங்க அப்படின்னா வித்தின் 90 டேஸ்க்குள்ள இந்த ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணல அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு மேல மினிமம் 50,000 இருந்து 1 lakh வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இன்கேஸ் ஒரு கம்பெனில இந்த பாக்ஸ் வைக்கல அப்படின்னா, இவங்க ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் கவர்மெண்ட் ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதுதான் என்ன அப்படின்னா, போஷ் இ பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல இருக்கு. அதை ஷீ பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. SHE ஷீ பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட் குள்ள போயிட்டும் அவங்களால கம்ப்ளைண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.